இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் ஆதி உனக்கு தான் என்கிட்ட ஓபன் சேலஞ்ச் வேற பண்ணிருக்க. இதெல்லாம் உங்க திட்டம் தானு நான் எந்த இடத்துல கண்டுபிடிச்சேன் தெரியுமா? ஃபைனான்ஸ்காரரு நாங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டோன்னு போன்ல சொன்னப்பவே இந்த பிளானுக்கு பின்னாடி நீயும் உன் அண்ணனும் தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. இங்க பாரு மித்ரா, போதும், இதோட நிறுத்திக்க. இல்ல இதுக்கு மேலேயும் நான் இப்படிதான் பண்ணுவேன்னு நீ சொன்னா அது உனக்கே நீ தோண்டிக்கிற குழி மாதிரி. நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க பாரதி. நீ ஓவரா நடந்துக்கிறப்போ நான் இப்படி பேசினாதான் கரெக்டா இருக்கும் மித்ரா மேடம். ஏய், என்ன ஒரு தடவை ஜெயிச்சிட்டோன்னு நேருக்கு நேரா திமிரா பேசிக்கிட்டு இருக்கியா? இது திமிர் கிடையாது மித்ரா மேடம். உண்மையும் நேர்மையும் ஏன் பக்கம் இருக்குங்கிற தைரியத்துல இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு உன்னை பார்த்து பயம் எல்லாம் கிடையாது. இந்த நிமிஷம் கூட ஏதோ அப்படியே உரசிட்டு போன மாதிரிதான் இருக்கு. பாரதி, நீ திரும்ப திரும்ப ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன பேச வச்சிட்டு இருக்க. இங்க பாரு மித்ரா, இந்த மாதிரி கேவலமான வேலையை பண்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கோ. அதான் உனக்கு நல்லது. ஏன்னா நீ பண்ற தப்பெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு நீ ரொம்ப தைரியமா தப்புக்கு மேல தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்ட. ஆனா அத மேல இருக்கிற ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான். கரெக்டா நேரம் வர்றப்ப உன் தலையில கொட்டி உன் ஆட்டம் எல்லாம் போதும் அடங்குன்னு சொல்லி அடக்குவான். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அப்படிதான் புத்தி வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை வராம இருக்கணும்னா இப்பவே நீ உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா என்ன அசிங்கப்படுத்தி பார்க்கணும்னு நினைச்ச உனக்கும் அதே நிலைமை நாளைக்கு வரும். என் பக்கம் நேர்மை இருக்கிறதுனால நான் அதை தாங்கிக்கிட்டு ஜெயிச்சு வெளியே வந்துட்டேன். ஆனா உனக்கு அது நடக்கவே நடக்காது. இனிமேலாவது என்னையும் ஆதியும் பிரிக்கிறதுக்கு ரொம்ப மொக்கையா திட்டம் போட்டு இந்த மாதிரி வாங்கி கட்டிக்காத. இந்த தடவை உன்னை காப்பாத்துறதுக்கு உன் அண்ணன் இருந்தாரு. இப்படி ஒவ்வொரு தடவையும் உங்க அண்ணன் வந்து இந்த அன்பு தங்கச்சியை காப்பாத்திட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால ஜாக்கிரதை, உடம்ப பாத்துக்கோ. ஏற்கனவே செவுத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டு பாவம் கையெல்லாம் வலியா இருக்கும். கோவத்துல எங்கேயாவது போய் மோதிக்கிட்டு மூக்கு உடைஞ்சிட போகுது. சரியா மித்ரா? பாய்.